ஓகே சார். இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கணும். கூப்பிட்டுட்டே இருக்கோம், நான் வந்துட்டே இருக்கேன். தெரிஞ்சால் போகிறேன், எனக்கு ஆமாம், கூப்பிடணுங்கிறதே கிடையாது. இது உங்கள்கிட்ட வச்சு இங்கே நடக்கிறதுன்னு தெரிஞ்சாலே போதும். 5-6 காப்பி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். சரி சரி எவ்வளோ காப்பி வேணும்? சரி சரி. இந்த பேப்பரும் கண்ணாடியும் மட்டும் எடுத்து வைப்போம். அழகு. நல்ல வேலை. आलिङ्ग्यदेवीं हरिदाङ्गयष्टिं परस्परसृष्टकटिप्रदेशं सन्ध्यारुणं पासश्रेणीवहन्तं सम्पत्प्रदं शक्तिगणेशमीडे वन्दे सिन्दूरकान्तिं शरविपिणवं श्रीमयूराधिरूढम् षड्वक्त्रं देवसेनामधिरुपतनया वल्लभं द्वादशाक्षं शक्तिं बाणं कृपाणं ध्वजमपि जगदां चापयं सव्यहस्तैः चापं वज्रं सरोजं कटकमपि वरं शूलमण्यैर्ददानं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् ஆடும் பரிவேலணி சேவலனப் பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானி சகோதரனே உல்லாச நிராகுல யோகவிதச் சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாமர எண்ணெய் இழந்தனலும் சொல்லாய் முருகா சுரபூபதியே மூசாமணியும் துகிலும் புனைவால் நேசா முருகா நினது அன்பருளால் ஆசா நிகழும் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எட்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லாம் வல்ல உமையொருபாகனுடைய பெருங்கருணை திருவருளும் குருவருளும் துணை நிற்க ஸ்கந்தகிரி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய பெருமானுடைய திருவருள் துணையோடு கந்தசஷ்டி பெருவிழாவிலே 4ஆம் நாளான இன்று கந்தபுராண தொடர் சிந்தனையில் வீரபாகுத்தேவர் தூது என்னும் தலைப்பிலே இங்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆலய
மேலாண் அறங்காவலர் மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீமான் கிருஷ்ணன் அவர்கள், அறங்காவலர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மற்றும் ஆலய அர்ச்சகர்கள், இங்கு வருகை தந்திருக்கின்ற பக்த பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானுடைய திருவருளினாலே சகல நலன்களும் உண்டாக வேண்டும் என்று வாழ்த்தி, முருகப்பெருமானுடைய தோற்றத்திலே சிவபெருமானுடைய 6 திருமுகங்களிலே இருந்தும் 6 தீப்பொறிகளாக உண்டாகி, வாயுவும் அக்னியும் கங்கையிலே சேர்க்க, கங்கை சரவண பொய்கையிலே சேர்க்க அங்கே 6 குழந்தைகளாக உண்டாயினது. உமாதேவியார் அங்கு வந்து அந்த 6 குழந்தைகளையும் சேர்த்து அணைக்க, ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் என்று 6 முகங்களும் 12 கைகளுமாக முருகப்பெருமான் அவதாரம் செய்தான் என்று பார்த்தோம். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததினாலே சிவபெருமான் அவர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். கிருத்திகை நட்சத்திரமாக விளங்கும் நீங்கள் இனி முருகப்பெருமானுடைய திருநட்சத்திரமாக இருக்க வேண்டும். உங்களால் வளர்க்கப்பட்டவன் என்பதனாலே அவனுக்கு கார்த்திகேயன் என்ற திருநாமத்தை சூட்டுகின்றோம் என்று முருகப்பெருமான் அருள்பாலிக்கின்றார். இதெல்லாம் நன்றி அறிதல் என்று பெயர். கங்கை அந்த 6 தீப்பொறிகளையும் சுமந்து சரவண பொய்கையிலே சேர்த்ததினாலே அவனுக்கு சரவண பவன் என்ற திருநாமம் உண்டாகின்றது. அதுதான் 6 எழுத்து மந்திரமாக உண்டாயிற்று. காங்கேயன் என்ற பெயர், கங்கையின் மைந்தன் என்ற பொருளிலே காங்கேயன் என்ற பெயர் வருகின்றது. உமாதேவியார் அந்த 6 குழந்தைகளையும் ஒரு குழந்தைகளாக ஆக்கியவுடன் சிவபெருமான் அவனை கந்தன் என்று அழைக்கின்றார். முருகனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றது. இந்த வரலாற்றோடு தொடர்புடைய கார்த்திகேய புராணம் என்று இதை வைத்திருக்கலாம், சரவண புராணம் என்று வைத்திருக்கலாம். ஆனால் கந்த புராணம் என்று இதற்கு வைத்ததற்கு காரணம் அந்த கந்தன் என்ற பெயரிலே இருக்கின்ற அருமையான பொருள். அன்பர்களே, ஸ்கந்தன் என்று வடமொழியிலும் கந்தன் என்று தமிழிலும் இந்த பெயர் வழங்கப்படுகின்றது. இந்த இரண்டையும் ஒன்றாக பொருள் கொள்ளாமல் இது வேறு அது வேறு என்று பொருள் புரிந்து கொள்ளுதல் நலம். வடமொழியிலே சொல்லப்படுகின்ற ஸ்கந்தன் என்ற சொல்லிற்கு ஸ்கந்தயதி சோஷயதி சத்ருனு, எதிரிகளை வலிமை குன்றச் செய்பவன் என்பதனாலே அவனுக்கு ஸ்கந்தன் என்று பெயர். அங்கே இஸ் உண்டு. தமிழிலே கந்தன் என்பதற்கு அந்த இஸ்ஸை எடுத்துட்டு சொல்லப்படுகின்ற கந்தனாக சொல்லக்கூடாது. கந்தன் என்று சொன்னால் திரட்டுதல் என்று பொருள். பல பொருட்கள் கீழே சிதறி கிடக்கின்ற பொழுது அதை ஒன்றாக திரட்டுங்கள் என்று சொல்லுவார்கள். 6 குழந்தைகளாக பிரிந்து இருந்த அந்த 6 குழந்தைகளையும் உமாதேவி திரட்டி ஒன்றாக செய்ததனாலே அதற்கு கந்தன் என்று பெயர். இரண்டாவது, கந்து என்ற சொல்லிற்கு தரி என்று பொருள். நடுத்தரியை காணலாமே என்று சொல்லுவார் அப்பர் சுவாமிகள். திரு கன்றாப்பூர் மாடு கட்டுறது,
யானையை கட்டுவது, இதற்காக அந்த முளைக்குச்சி அடித்து அதில் அதை கட்டுகின்றார்களே, அதற்கு கந்து என்று பெயர். அது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பிடுங்கி மாற்றிக்கொள்ளலாம். எந்த இடத்துல நாம் கட்டுறோமோ அந்த இடத்துல அந்த கந்தை நாம் ஊன்றுவோம். அதற்கென்று ஒரு பற்று கிடையாது. ஆனால் ஒரு யானையையோ ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ அதில் கட்டுகின்ற பொழுது அவற்றிற்கு இது ஒரு பற்றாக இருக்கின்றது. கந்தக்கடவுள் தனக்கென எந்த பற்றும் இல்லாதவர். நம் போன்றோருக்கு பற்றுக்கோடாக பற்றி கொள்ளுகின்ற கடவுளாக இருப்பவர் என்பதனாலே கந்து என்ற சொல் அவருக்கு கந்தனாக வந்தது என்று மிக அருமையான விளக்கத்தை புலவர் கீரன் அவர்கள் விளக்குகின்றார். தமிழ் அவ்வளவு சுவையானது. இப்படியாக அந்த முருகக்கடவுள் கைலையை சென்று அடைகின்றார். உமாதேவியும் சிவபெருமானும் முருகப்பெருமானை நடுவிலே இருத்தி சோமாஸ்கந்தராக அருட்காட்சி நல்கி வருகின்றார்கள். தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். சூரபத்மன் அழிந்தான் என்று எல்லோரும் சந்தோஷப்படுகின்றார்கள். முருகப்பெருமானை பலவாறாக கொண்டாடுகின்றார்கள். அவர் அங்கு பல திருவிளையாடல்களை செய்கின்றார். அவருக்கென தனி கோயிலை அமைத்து கொடுக்கின்றார்கள் தேவர்கள். ஸ்கந்தகிரி என்று அந்த கோவிலுக்கு பெயர். இது கந்த புராணத்திலே வருகின்றது. நாம் இப்பொழுது ஸ்கந்தகிரியிலே இருந்து முருகப்பெருமானை தொழுது கொண்டிருக்கின்றோம், சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இது இயற்கையாக அமைந்தது. அங்கு எல்லா தேவர்களும் அந்த ஸ்கந்தகிரி முருகப்பெருமானை தாண்டி கைலைநாதனை சென்று வழிபட்டு வர வேண்டும். முருகப்பெருமான் அங்கு வரும் வரையில் எல்லோரும் நேராக போய் முருகனை தரிசனம், சிவபெருமானை கைலாயத்தில் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. முருகப்பெருமான் அங்கு வந்த பிறகு திருமால், பிரமன், இந்திரன் போன்ற எல்லா தேவர்களும் அந்த கைலாயத்திலே சிவாலயத்திலே சென்று சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்பாக முருகப்பெருமானை தரிசித்து வணங்கிவிட்டு அது அடுத்ததாக சிவபெருமானை வழிபடச் சென்றார்கள். இந்த வழக்கம் தோன்றியது. எல்லோரும் அதை செய்தார்கள். பிரம்மன் ஒரு நாள் அந்த கைலைக்கு செல்லுகின்ற பொழுது சிவபெருமானை மட்டும் கண்டுவிட்டு, சில பேர் தன்னை விட சிறியவர்கள், தன்னை விட வறியவர்கள், எளியவர்கள், இவங்களை ஏன் நாம் மதிக்கணும்னு நினைப்பார்கள். அது ஒரு மிகப்பெரிய தவறு. எல்லோரிடத்திலும் பணிவு கொள்ள வேண்டும், எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தின் குறிக்கோள். பிரம்மதேவனுக்கு ஒரு ஆணவம். நமக்கு 4 முகங்கள், 4 வேதங்களையும் நாம் முழுமையாக கற்றவர், பல்லூழி காலமாக இருந்து வருபவர், இந்த உலகத்தை படைத்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிதாமகராக இருப்பவர். இப்படியெல்லாம் அந்த எண்ணம் வந்ததனாலே நேற்று தானே இந்த முருகன் பிறந்திருக்கிறான், இவனை எதற்காக வணங்கணும்னு ஒரு ஆணவத்தில் முருகப்பெருமானை வணங்காமல் போயிட்டான். ஆந்திராவுக்கு வந்து செகந்திராபாத்துக்கு வந்து ஸ்கந்தகிரி முருகனை நாம் வழிபடலைனாக்கா முருகனுக்கு அதனால் என்ன குறை? நமக்கு தானே அந்த குறை. அந்த முருகனை கும்பிடாததுனால நமக்கு தானே அந்த புண்ணிய குறைபாடு ஏற்படுகின்றது. முருகனுக்கு அதனால் என்ன குறை? கைலைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடாததுனால முருகப்பெருமானுக்கு இதனால் எந்த குறையும் கிடையாது. இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கின்ற 4 வேதங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்ற, படைத்தல் தொழிலை செய்கின்ற, சரஸ்வதியை மனைவியாக பெற்றிருக்கின்ற, ஏன்னா சரஸ்வதி தானே கல்விக்கு அதிதேவதை. அப்போ கல்வி தானே ஒழுக்கத்தை கற்றுத்தரணும், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். அந்த நிலையில் இருப்பவருடைய மனதில் ஆணவம் இருக்கக்கூடாது. இப்போ அங்கே யாருடைய ஆட்சி நடக்கின்றது?
முருகப்பெருமான் வந்த உடனே சிவபெருமான் அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டார் பிள்ளைகிட்ட. அப்ப பிரம்மதேவனை திருத்த வேண்டிய கடமை முருகப்பெருமானுக்கு இருக்கு. அதனால திரும்பி போற போது பிரம்மாவை கூப்பிடுறார், உட்கார். பேரு பிரம்மதேவன். என்ன படிச்சிருக்க? 4 வேதங்களும் முழுக்க படிச்சிருக்க. எப்படி படிச்சுட்ட? எல்லாம் நானே கத்துட்டேன். என்ன சொல்லணும் அந்த இடத்துல? தங்கள் தந்தை போட்ட பிச்சைன்னு சொல்லணும், சிவபெருமான் கொடுத்த பிச்சைன்னு சொல்லணும். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? படைத்தல் தொழிலை செய்கிறேன். எதை வைத்து செய்கிறீர்? என்ன பதில் சொல்லணும்? சிவபெருமானுடைய அருளினாலே படைத்தல் தொழிலை செய்கிறேன்னு தானே சொல்லணும். நாம் படித்த வேதங்களினாலே செய்கிறேன். அந்த ஆணவம். புதுசாக ஒருத்தவனுக்கு பதவி வந்துடுத்துன்னா தலகால் புரியாது. பெரிய பதவியில் இருக்கிறவன் யாராவது ஒருத்தனை சின்னவனை பார்த்துட்டான்னாக்கா ரொம்ப ஆணவமாக போவான். எங்கேயாவது தடுக்கி கீழே விழுந்தானா ஒருத்தரம் வரமாட்டான் அவனை காப்பாற்றுறது. எத்தனை பேரை நாம் பார்த்துட்டுருக்கோம். அதுபோல் சரி, வேதங்கள்லாம் சொல்ல தெரியுமா? முருகன் கேட்குறார். எல்லாம் சொல்லுவேனே, 4 வேதங்களும் சொல்லுவேன். வேதம் சொல்லு. ஓம் ஆரம்பிக்கிறார். என்ன சொன்ன? இப்போ ஓம் சொன்ன. அதுக்கு பேர் என்ன? பிரணவம். அதுக்கு என்ன அர்த்தம்? பிரம்மாவுக்கு தெரியுது. வேதங்கள்லாம் படித்தேன், அந்த பிரணவத்துக்கு அர்த்தம் படிக்காமல் விட்டுட்டேன், அன்றைக்கி நான் வகுப்புக்கு போகல அப்படிங்கிறேன். பிரணவத்துக்கே அர்த்தம் தெரியல, நீ என்னத்தை வேதம் சொல்ல போறேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு தலையில் ஓங்கி ஒரு குட்டு குட்டினார். அந்த குட்டு எப்படி இருந்துதான், விபூதி உடம்பு பூரா விபூதி பூசின்னு இருக்கிறவன் உடம்புலேருந்து அந்த விபூதி கொட்டினா எப்படி இருக்குமோ அதுபோல பிரம்மனுடைய தலையில் இருந்த வெள்ளை நிற முடிகளெல்லாம் கீழே கொட்டிடுத்தான். அந்த குட்டு அவ்வளவு வலிய குட்டு. வீரபாகுதேவர் கிட்ட நிற்கிறார். தம்பி, இவரை சிறையில் அட, கொஞ்ச நாளைக்கு சிறையில் இருக்கட்டும். இந்த செய்தி சுவாமிக்கு போகிறது. சுவாமிக்கு போய் சுவாமி உடனே நந்தி தேவரை அனுப்புகிறார். இப்போ குழந்தைகிட்ட சொல்லு, வயசானவன் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை வெளியில் விட சொல்லுன்ட்டு நந்தி தேவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். நந்தியம்பெருமான் நேராக ஸ்கந்தகிரிக்கு போய் முருகப்பெருமான்கிட்ட போய் வணங்கி, முருகா, அப்பா ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. என்ன? பிரம்மனை சிறையிலேருந்து விட சொன்னார். சீக்கிரம் கிளம்பு, அந்த பக்கத்து அறை காலியாக இருக்குது, நீ அது உள்ளே போக முடியா இருக்கும் அப்படின்னார். பிடிச்சார் ஓட்டம். நந்தி சுவாமிகிட்ட போய் மூச்சு இறைக்க நிற்கிற. என்ன சொன்னா குழந்தை? என் பக்கத்தில் என்ன கொண்ட வைக்கிறேன்னு சொல்கிறான். பிரம்மனுக்கு பக்கத்தில் பயந்துன்னு ஓடி வந்துட்டேன் சுவாமி. சுவாமிக்கு சந்தோஷம், பையன் திருவிளையாடல். சரி, நம்ம போய் பார்ப்போம். சுவாமி போகிற. முருகா, அப்பா வாங்க, நமஸ்காரம். முருகனை சிறையிலேருந்து விடு. பிரணவத்துக்கு வேதத்தினுடைய முதல் வார்த்தைக்கே அர்த்தம் சொல்ல தெரியல. அவர் என்னமோ சிருஷ்டி பண்ணுறேங்கிறாரு, சரஸ்வதியினுடைய கணவன்கிறாரு. அவருடைய அந்த தற்புகழ்ச்சி எல்லை இல்லாமல் இருந்துருக்கு. அவரை போய் சிறையிலேருந்து விடுங்கிறியே, இவரை பார்த்து 10 தேவர்கள் கெட்டு போயிடுவாங்க, நீ போய் வேலையை பார்த்து விடமாட்ட. முருகா, சொன்னத்தை கேள்றா குழந்தை, கொஞ்ச நாள் போகட்டும், நீ சொல்லி கொடு. சரி, அப்பா சொல்லிட்டார். பிரம்மாவை சிறையிலேருந்து, வீரபாகு பிரம்மாவை அனுப்பு. சுவாமிக்கு இப்போ ஒரு விளையாட்டு. முருகா, இங்கே வா. இந்த பிரம்மாவை கேட்டியே, பிரணவத்துக்கு பொருள் கேட்டியே, கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாயன் அது அப்படின்னார் சாமி. முருகன் மூஞ்ச கோபமாக வச்சுட்டு, அப்பா, ஒரு காலத்தில் உமாதேவியார் என்னுடைய தாயாருக்கு தாங்கள் ரகசியமாக உபதேசித்தது பிரணவார்த்தம். இங்கே எல்லாரும் நின்றுருக்காங்க. நந்தி நிற்கிறார், பிரம்மா நிற்கிறார், விஷ்ணு நிற்கிறார், எல்லா தேவர்களும் நிற்கிறாங்க. நான் எப்படி வேகமாக சொல்லுவேன்?
அப்புறம் எப்படிப்பா கேட்கணும்? நீ சிஷ்ய பாவனையில் இருக்கணும், நான் குரு பாவனையில் இருக்கணும், அப்போ தான் சொல்லுவேன். குழந்தை அடம் பிடிச்சா இப்படித்தானே பிடிக்கும். சரி வாடா கண்ணே. சுவாமி சிவபெருமான் முருகனை தன்னுடைய மடியில் உட்கார வச்சுட்டு அவன் கிட்ட காதை கொண்டு போய் வச்சுக்கிறார். முருகப்பெருமான் பிரணவார்த்த ஞானத்தை உபதேசம் பண்ணார். முருகனுடைய திருவிளையாடல்களில் மிக உயர்ந்த, அதனால் அவருக்கு பிரம்மசாஸ்தா என்று பெயர். பிரம்மனை கண்டித்ததனால அவருக்கு பிரம்மசாஸ்தா என்று பெயர். சுவாமிக்கு நாதனாக குருவாக இருந்து உபதேசம் செய்ததனால அவருக்கு சுவாமிநாதன் என்று பெயர் அன்று முதல். அப்படி என்ன உபதேசம் பண்ணாருன்னு எல்லாரும் வந்து சாமி கிட்ட குசு குசுன்னு கேட்குறாங்க. முருகன் என்ன உபதேசம் பண்ணார் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. உபதேசம் ரகசியம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சுவாமி எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டார். முருகா உங்கள் அப்பா கிட்ட என்ன சொன்ன கேள்வி. அருணகிரிநாத சுவாமிகள் இதை பின்னால் சொல்கிறார். நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான். முருகா உங்கள் அப்பா ஒரு நாள் உங்ககிட்ட வந்து நாதா குமரா நம என்று அரணார் சிவபெருமான் எனக்கு சொல்லிப்பா ஓதா எனக்கு சொல்லி கொடுப்பான்னு கேட்டாரே, நீ என்ன உங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்த எனக்கு கொஞ்சம் சொல்லேன்னு அருணகிரி சுவாமிகள் அனுபூதியில் சொல்கிறேன். அப்படி இந்த லீலைகளை எல்லாம் செய்து கொண்டு முருகப்பெருமான் அங்கே இருக்கையிலே இந்த இந்திரன் முதலான தேவர்கள், நேற்றைக்கு எதோட கதை முடிஞ்சது, அஜமுகி இந்திராணியை கவர வந்து மாகாளர் ஐயனாருடைய தளபதி மாகாளர் அந்த அஜமுகியினுடைய கையை வெட்டி அந்த அஜமுகி போய் அங்கே அழுது நிற்கிறார். இந்திரன் கைலாயத்துக்கு போயிருக்கார், எல்லா தேவர்களும் கைலாயத்தில் கூடி இருக்கார். சுவாமி கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அப்படியே கொஞ்ச நாள் போகிறது. முருகனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஞானத்தினால உணர்கிறார். சூரபத்மனுடைய கொடுமைகளை எல்லாம் உணர்ந்து சரி நாம் தந்தையை சென்று தரிசித்து நாம் யுத்தத்துக்கு கிளம்புவோம் அப்படின்னு முருகப்பெருமான் இமயமலைக்கு, அம்மா பிறந்த இடம் பார்வதி பிறந்த இடம், இமயமலையை போய் பார்த்துட்டு அப்பாவை பார்ப்போன்ட்டு இமயமலைக்கு போகிறார். அங்கே மகாவிஷ்ணுவனுடைய 2 பெண்கள் சுந்தரி அமுதவல்லி என்ற 2 பெண்கள் முருகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை உணர்ந்து முருகப்பெருமான் அங்கே போய் அவர்களுக்கு அருள் பாலிக்கிறார். நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் இருங்கோ, நான் இந்த சூரபத்ம வதம்லாம் முடியட்டும், அப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவருக்கு அனுக்கிரகம் பண்ணி சுந்தரிய தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் போய் நீ இந்திரன்ட்ட வளர்ந்து கொண்டிரு, அவனுடைய பாதுகாப்புல இருன்னு சொல்லி சுந்தரியை அனுப்புகிறேன். அமுதவல்லியை அந்த திருத்தணி கிட்ட வள்ளிமலைன்னு ஒரு மலை, அந்த வள்ளிமலையில் ஒரு வேடர் குலத்தில் நீ போய் பிறந்து அங்கு வளர்ந்து கொண்டிரு, நான் அங்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவளுக்கு அருள் பாலிக்க இருவரும் அந்தந்த இடத்திற்கு செல்கின்றார்கள். அதற்கு பிறகு முருகப்பெருமான் தந்தையை வணங்க செல்லுகின்றார். அங்கு தேவர்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமானிடத்திலே. எம்பெருமானே, பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, கல்யாணம் ஆகட்டும் பார்ப்போன்னு சொன்னீங்க, கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கலாமேன்ட்டு மன்மதனை அமைச்சோம், மன்மதனை சம்ஹாரம் பண்ணிட்டீங்க. நானே ஒரு புத்திரனை உற்பத்தி பண்ணி அந்த குமரன் வந்து சூரனை அழிப்பான் என்று சொன்னீர்கள், அந்த குமரனும் வந்து உதித்து விட்டான். இன்னும் ஏன் காலதாமதம் செய்கிறீர்கள்? இந்திரன் மறைந்து வாழ்கின்றான். பிரம்மா தினமும் பஞ்சாங்கம் படிச்சுட்டு இருக்கார் சூரபத்மனுக்கு. மகாவிஷ்ணு அசுரர்கள் வந்து கேட்கின்ற வரத்தை எல்லாம் கொடுக்கறதுக்காக அங்கே ஒரு மேஜையும் நாற்காலியும் போத்துட்டு வீரமகேந்திரபுரியில் உட்கார்ந்துட்டு இருக்கார்.
கணக்கு வழக்கு பார்க்கக்கூடாது, யாரும் நீ என்ன செய்கிற ஏது செய்கிறேன்னு கேட்கக்கூடாது. கூப்பிட்டு வரம் கொடுக்கணும். உனக்கு என்னடா வேணும் இன்றைக்கி? நீ இன்றைக்கி அல்வா சாப்பிட்றியா, நீ ஜாங்கிரி சாப்பிட்றியா, உனக்கு ஏசி வேணுமா, கார் வேணுமான்னு கேட்டு கொடுத்துட்டு இருக்கணும். இவ்வளவு அநியாயங்கள் நடந்துட்டுருக்கு. இந்திரனுடைய தவ புதல்வன் ஜெயந்தன் சிறையில் இருக்கான். தேவர்கள்லாம் மீன்பிடித்து பணி செய்கின்றார்கள். இதற்கு மேலும் பொறுக்க வேண்டுமா எம்பெருமானே, முருகனை அனுப்பி தருகன்ட்டு தேவர்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பெருமான் முருகப்பெருமானை அழைத்து, முருகா, காலம் வந்துவிட்டது, நீ போய் சூரனை அழித்து வா. இந்த இடத்தை மிக அருமையாக கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகின்றார். பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து விண்ணவர்தம் ஊரினை முறுக்கி தீமையே இயற்றி உளப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை அவுணர் குழாமுடும் தடிந்து சுருதியின் நெறி நிறுவி மகவான் பேரரசு அளித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தி என்றனன் எந்தை பெருமான். முருகா, நீ உடனே அந்த சூரபத்மன் இருக்கின்ற இடத்திற்கு செல்லு. எல்லா உயிர்களையும் அவன் கஷ்டப்படுத்தின்னு இருக்கான். இந்திரன் ஆட்சி செய்த அந்த அமரலோகத்தை, சொர்க்கலோகத்தை எரித்து ஒரு நல்ல காரியம் கூட செய்யலை. எங்கிட்ட தான் வரம் வாங்கிட்டான், எல்லாம் நான் தான் கொடுத்தேன். நானே அவனை சம்ஹாரம் பண்ணுறது தப்புங்கிறதுனால தான் நான் உன்னை சிருஷ்டி பண்ணி அனுப்புகிறேன். நம்ம வளர்த்த மரத்தை நாமளே வெட்டக்கூடாது. அந்த மரம் விஷமாக இருந்ததுன்னு சொன்னாக்க வேற யாரையாவது விட்டு தான் வெட்ட சொல்லும். நாம் வரம் கொடுத்து வளர்த்துட்டோம், அவன் இவ்வளவு கொடிய அரக்கனாக ஆயிட்டானேன்ட்டு சுவாமி அழிக்கணும். ஆனால் தாங்கையால் அவனை கொல்ல வேண்டாம். அதற்காக தன்னுடைய சக்தியை முருகப்பெருமானை உருவாக்கி அனுப்புகிறார். அவனை தடிந்து, அவனை மட்டும் அழிக்காத, அவனோட இருக்கிற அத்தனை ராட்சசர்களையும், தேவர்கள் எத்தனை பேர் சொன்ன? 33 கோடி தேவர்கள். அசுரர்கள் எத்தனை பேர்? டபுள் மடங்கு, 66 கோடி ராட்சசர்கள். அந்த அத்தனை ராட்சசர்களையும் சூரபத்மனோட சேர்த்து அழித்து மீண்டும் அந்த அமராவதியை, அந்த இந்திரலோகத்தை, இந்திரனை ஆட்சி செய்துவிட்டு வேத நெறியை, அதுதான் அந்த இடத்துல கவனிக்கணும், சனாதன தர்மத்தை நிலைநாட்டிட்டு வாங்கிறார். சனாதன தர்மமே வேண்டாங்கிறானுங்க, அந்த பெயரையே சொல்லாதேங்கிறானுங்க. சொல்றார், ஸ்ருதியின் நெறி நிறுவி அப்படிங்கிறார். ஸ்ருதினா வேதம்னு. வேதம் சொன்ன நெறி எது? இந்த சனாதன தர்மம். இந்த தர்மத்தை பூமியில் நிலைநாட்டிட்டு மீண்டும் இங்கே வா அப்படிங்கிற முருகன் உடனே அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி புறப்படுறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1,00,000 வீரர்கள் அந்த முருகப்பெருமானோடு புறப்பட ஆயத்தமானார்கள். அம்பாளுடைய சலங்கை முத்துகள்லேருந்து உண்டான 9 வீரர்கள், நவ வீரர்கள், வீரபாகு முதலிய 9 நவ வீரர்கள், 1,09,000 வீரர்கள் உடன் புறப்படுகின்றார்கள். அப்போ சுவாமி அவருடைய ருத்ர கணங்கள் 11 ருத்ரர்கள், அதனால தான் ஏகாதச ருத்ரம்னு செய்கிறோம் இல்லையா? ருத்ராபிஷேகத்தில் 11ங்கிற எண் விசேஷம். 11 முறை ருத்ரத்தை ஜபித்து ருத்ராபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த 11 ருத்ரர்களையும் அப்படி மனசில் நினைக்கிறார். மகாதேவன், சிவன், ருத்ரன், சங்கரன், நீலலோகிதன், ஈசானன், விஜயன், பீமன், தேவதேவன், பவோத்பவன், கபாலீசன், 11 ருத்ரர்கள். அந்த 11 ருத்ரர்களும் சுவாமிகிட்ட நிற்கிறார். அவர்கள் அப்படியே ஆயுதங்களாக மாற்றுறார்.
இன்னைக்கு அதுக்காக தான் அந்த சண்முகருடைய தியானம் சொன்ன. அவருடைய 12 கைகளுக்கும் 11 கைகளில் இருக்கும் ஆயுதங்கள் 11 ருத்ரர்கள். ஏகாதச ருத்ராஸ்திர தராய நமஹாட்ட முருகப்பெருமானுடைய திரிசதியில ஒரு நாமாவளி வரும். 12வது ஆயுதம் என்ன? அதுதான் சிறப்பு. அந்த அற்புதமான ஆயுதத்தை சிவபெருமான் மனதாலே சிந்திக்கிறார். பொன்னு, இரும்பு, வெள்ளி எல்லா உலோகங்களாலும் கலந்து யாராலும் எளிதாக தூக்க இயலாத அந்த ஆயுதம் 100 கோடி சூரியர்களுடைய ஒளியை அதிலே இன்ஸ்டால் பண்றார், இறக்கிறார். அக்னியினுடைய உஷ்ணத்தை அந்த ஆயுதத்திலே இறக்கிறார். அதனுடைய முனை படர்ந்து கூராக இருக்கின்றது, கீழே நீளமாக தண்டமாக இருக்கின்றது. தன்னுடைய அந்த ஆற்றலையும் உமாதேவியினுடைய கருணையையும் முருகப்பெருமானுடைய ஞானத்தையும் அதிலே ஏற்றுகின்றார். அதுதான் வேலாயுதம் என்று பெயர். முருகப்பெருமானுடைய வேலாயுதம் அவ்வளவு பெருமை வாய்ந்தது. அப்படி சுவாமியை அப்படி சிந்தித்து அப்படி பார்க்கிறார், கையில் அந்த வேலாயுதம் வருது. வேலாயுதம் யாராலையும் பார்க்க முடியல, எல்லாரும் கண் கூசி நிற்கின்றார்கள். அவ்வளவு பிரகாசம் அதற்கு. மனதில் தீய சிந்தனை உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த வேலாயுதத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த தீய எண்ணங்கள் எல்லாம் அகன்று நல்ல எண்ணம் உண்டாக நல்ல ஞானம் உண்டாக ஆரம்பிச்சிடும். கோபமாக இருந்தவர்களிடத்திலாம் அன்பு உண்டாக ஆரம்பிச்சிடும். மூடர்களுக்கெல்லாம் ஞானம் வர ஆரம்பிச்சிடுது. வேலாயுதத்தை பார்த்த மாத்திரத்தில் அங்கே அவ்வளவு அற்புதங்கள் நிகழ்கின்றது. வேலாயுதம் சிவபெருமானுடைய கையிலே வந்த மாத்திரத்தில் அந்த வீரமகேந்திரபுரி ஆகிய சூரபத்மனுடைய நகரில் அமங்கலமான இடியோசை கேட்கறது. காலமில்லாத காலத்தில் வெளிச்சம் இல்லாமல் இருட்டுறது. அவனுக்கு அசுப சகுனம், தேவர்களுக்கு சுப சகுனம். தேவர்களெல்லாம் பூமாறி பொழிகின்றார்கள் அந்த வேலாயுதம் சிவபெருமானுடைய கையிலே வந்தவுடன். காற்று மென்மையாக வீசுகின்றது, கந்தர்வர்கள் பாடுகின்றார்கள், வீணை இசைக்கின்றார்கள், வேதியர்கள் வேத மந்திரங்கள் ஓதுகின்றார்கள். ஹரஹரா ஹரஹரா என்று எங்கும் அந்த சத்தம் வானை பிளக்கின்றது. அண்ட கோடிகளெல்லாம் அந்த பிரகாசம் பரவி நிற்கின்றது. இங்கே சூரபத்மன் இருக்கின்ற இடத்துல அவனுக்கு ஒரு அசுப சகுனத்தை காட்டுகின்றது. ஒரே இருட்டு, இடியோசை கேட்கின்றது. இதை சொல்கிற போது இங்கேயே ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கறது பாருங்க. கெட்டவர்களுக்கு ஒரு அசுப சகுனம். அதாவது சீதை அசோகவனத்திலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றால் ராமன் அனுமனை அனுப்புகின்றான் சீதையை பார்த்து சொல்லிவா என்று. அனுமன் புறப்படுகின்றான். சீதைக்கு அங்கு இடக்கணம் துடித்தது. ஒரு சுப சகுனம். நமக்கு இத்தனை நாளாக நாம் பட்ட கஷ்டம் நீங்க போகிறது என்ற ஒரு எண்ணம் அவளுடைய மனதில் வருகின்றது. அதுவரையிலே அவளுக்கு ஆண்களுக்கு வழக்கன் துடிக்கணும், நல்லது நடக்கும். பெண்களுக்கு இடக்கண் துடிக்கணும். இதெல்லாம் சொன்னால் மூட நம்பிக்கைங்கிறான். இதெல்லாம் கம்பநாட்டார்வார் எழுதி வச்சிருக்காரு. அப்படி மகிஷாசுரன் அண்ட பேரண்டங்களை எல்லாம் ஆட்சி செய்து கொடுமையான கொடுங்கோலனாக இருந்த பொழுது மும்மூர்த்திகளுடைய கோபாக்னியும் வெளிப்பட்டு 18 கரங்களோட நம்ம அம்பாள் இந்த துர்கா தேவி இருக்காலே, இந்த மாதிரி அந்த சக்தி உருவாகின்றார். அந்த மகாலட்சுமி துர்காதேவி உண்டான பொழுது மகிஷாசுரன் சிங்காசனத்திலேருந்து கீழே விழுந்துட்டான். இந்த அம்பாள் இங்கே உண்டாரா, இந்த நோக்கம் அங்கே அவனை சென்று தாக்குகிறது. அவன் சிங்காசனத்திலேருந்து தவறி கீழே விழறான். அதுபோல சர்வசக்தி மயமான வேலாயுதத்தை சிவபெருமான் வாங்கி அதை முருகப்பெருமானுடைய கையிலே
அந்த அம்பாளை விட்டு கொடுக்க சொல்றாருன்னு சிலர் சொல்றார், சிலர் சுவாமியே நேராக கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். இது திருத்தலங்களில் அந்தந்த கோயில் வழமை, அந்தந்த கோயில் மரபுப்படி நடந்து வேல் வாங்குற நிகழ்ச்சி நாளைக்கு சிக்கல் சிங்காரவேலன் சன்னதியில் நடக்கும் 5ஆம் திருநாள். அந்த வேலை வாங்கின உடனே முருகப்பெருமானுடைய முகம் வியர்க்கிறது. சிக்கல்ல இன்றைக்கும் நடக்கிறது. அந்த வேல் வாங்குகின்ற மண்டபம் முழுவதும் சுவரிலே தண்ணீர் வியர்த்தி இருக்கின்றது. இதெல்லாம் அற்புதம் தானே, இன்றைக்கும் கண்கூடாக நடக்கிறது இதெல்லாம். அப்படி அந்த வேலை உமாதேவியினுடைய சக்தியோடு சேர்த்து முருகப்பெருமான் வாங்குகின்றார் சிவபெருமானுடைய திருக்கரங்களிலே இருந்து. அதை கச்சேப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அழகழக சொல்லுகின்றார். ஆயதன் பின்னர் ஏவில் மூது அண்டத்து ஐம்பெரும் பூதமும் அடுவ தேய பல் உயிரும் ஒருதலை முடிப்ப தேவர் மேல் விடுக்கினும் அவர்தம் மாயிரும் திரளும் வரங்களும் சிந்தி மண்ணுயிர் உண்பது எப்படைக்கும் நாயகமானது ஒரு தனி சுடர் வேல் நல்கியே மதலை கை கொடுத்தான் அப்படிங்கிறார் கச்சேப்ப சிவாச்சாரி. அந்த வேலாயுதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்றார். ஏவில் மூது அண்டத்து, எல்லா 1000 உலகங்களிலும் ஐம்பெரும் பூதமும் அடுவ, பஞ்சபூதங்களையும் அடக்கும் ஆற்றல் உடையது அந்த வேலாயுதம். தேய பல் உயிரும் ஒருதலை முடிப்ப, இந்த வேலாயுதம் புறப்பட்டதுன்னு சொன்னாக்க அத்தனை உயிர்களையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. இது தீயவர்களுக்கு மட்டும்தானா? சக்தி வாய்ந்த தேவர்களை அது என்ன செய்யும் என்று சொல்லுகின்றார். தேவர் மேல் விடுக்கினும், தேவர்கள் மேலே விட்டாலும் அது என்ன பண்ணுமா, அவர்களுடைய தவத்தையும் அவர்களுடைய திறத்தையும் அவர்கள் பெற்றிருக்கின்ற வரங்களையும் அழித்து விடுமா. மண்ணுயிர் உண்பது அந்த படைக்கலம், படைக்கலம்னா ஆயுதம்னு அர்த்தம். எப்படைக்கும் நாயகமாவது, இந்த உலகத்தில் நீங்கள் சொல்கிற ஆல் வெப்பன்ஸ், என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ, இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற ஏவுகணை வரைக்கும் எல்லாத்துக்கும் நாயகமாக தலைமையாக இருப்பது முருகன் கை வேலாயுதம். இந்த வேலாயுதம் புறப்பட்டால் இந்த நாசாவாக இருக்கட்டும், நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவாக இருக்கட்டும், எங்கேருந்து புறப்படுற ஆயுதமாக இருந்தாலும் அதை அழித்து விடும். இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, தேடி சென்று நடுவானத்தில் நம்ம மேலே வருகின்ற ஏவுகணைகளை அழிக்கின்ற ஆற்றலோடு நம்ம ஆயுதங்களை கண்டுபிடிச்சோம், அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரொம்ப பரபரப்பாக இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் அந்த ஆயுதம், அவங்க விட்ட ஆயுதத்தை வானத்திலேயே தேடி போய் அழித்தது. இது விஞ்ஞான உலகம். மெய்ஞான உலகத்தில் வேலாயுதம் அதை செய்தது. அதை எந்த இடத்தை நினைத்து செலுத்தினாலும் அங்கு சென்று அதை அழித்து திரும்பி மீண்டும் முருகன் கைக்கு வந்து சேரும். இன்னும் அதை நாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஆயுதம் போய் அந்த இடத்துல அவங்கள அழிச்சிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரணும். அதுதானே இன்னும் கொஞ்சம் வெற்றி. நம்ம விஞ்ஞானிகள் சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. முருகனுடைய திருவருள் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த வேலாயுதத்தை முருகன் கையிலே கொடுக்கின்றார். தேவர்கள் பூமாறி பொழிகின்றார்கள். இந்திராதி தேவர்கள் நம் துன்பமெல்லாம் ஒழிந்தது என்று ஆனந்த கூத்தாடுகின்றார்கள். முருகன் தேரிலே புறப்பட்டு கைலாயத்திலே இருந்து, அதாவது வடக்கேந்து தெற்க வர, நல்லா தெரிஞ்சு, இது ஒரு பெரிய ரூட்டு. வடக்க கைலாய மலை இருக்கு. அந்த கைலாய மலையிலேருந்து கீழே இறங்கி தெற்க போனோம். தெற்க அவருடைய முகாம், இராணுவ முகாம் இருக்கிறது திருச்செந்தூரில். திருச்செந்தூரில் கடற்கரையிலேருந்து புறப்பட்டு இலங்கை, அவங்க அப்படி கொஞ்சம் தெற்க கீழே இறங்கினா ஸ்ரீலங்கா. இலங்கைக்கு அடுத்து இருக்கு சூரபத்மனுடைய வீரமகேந்திரபுரம், கடலுக்கு நடுவில் பிரம்மாண்டமான கோட்டை.
இந்த மாதிரி இந்த சாலை வழியை கூட கச்சியப்ப சிவாச்சாரியார் அருமையாக சொல்லுகின்றார். கைலாயத்திலேருந்து முருகப்பெருமான் கீழே இறங்கி இந்த தெற்கு நோக்கி எந்த தேவர்களும் வரக்கூடாதுன்ட்டு மாயமாபுரின்னு ஒரு நகரத்தை அமைச்சுண்டு சூரபத்மனுடைய தம்பி தாரகாசுரன் ஒரு தனி நகரில் இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். யார் வந்தாலும் தடுக்கிறதுக்காக. அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் அதிலெல்லாம் வருது. தாரகாசுரனை அவர் என்ன பண்ணுறார், ஒரு க்ஷண மாத்திரத்தில் வேலாயுதத்தை விட்டு தாரகாசுரனையும் அந்த மாயமாபுரியும், தாரகாசுரன் சண்டை போடுற போது என்ன பண்ணுறான், தன்னுடைய மாயாசக்தியினால் கிரௌஞ்ச மலையாக மாறிவிடுகின்றான். ஒரு மலை குகையாக மாறிடும். வேலாயுதத்தை விட்டார், அந்த மலையை பொலந்து அந்த தாரகாசுரனையும் அழித்து விட்டது. 3 பேரில் ஒத்தவன் அழிந்தான். தாரகாசுரன், அவனுக்கு மேலே சிங்கமுகாசுரன், அவனுக்கு மேலே சூரபத்மன். அப்படியே கீழே இறங்கி கேதார்நாத், அம்பாள் தவம் வந்து இடப்பாகம் பெற்ற கேதார்நாத் க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணுறார். காசியை தரிசனம் பண்ணுறார். அப்படியே இங்கே வந்து ஹைதராபாத், தெலுங்கானா, ஆந்திரா, ஸ்ரீசைலம், திருப்பருப்பதம் தரிசனம் பண்ணுறார். எல்லாம் கந்த புராணத்தில் இருக்குது, நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நேரமாகுமேன்ட்டு வேகமாக போக வேண்டியா இருக்கு. திருக்காலத்தி தரிசனம் பண்ணுறார். எங்கெல்லாம் சிவபெருமான் கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கெல்லாம் இங்கே நீங்கள் நினச்சி பார்க்கணும். அப்பாவை போய் நீ எங்கிட்ட உபதேசம் வாங்கிக்கோன்னு சொன்ன முருகப்பெருமான் உலகத்துக்கு அந்த நியாயத்தை உணர்த்துவதற்காக, குரு சிஷ்ய பாவனையை உணர்த்துவதற்காக செய்த ஒரு திருவிளையாட்டுத்தானே தவிர, தந்தையை வணங்கினார், தாயை வணங்கினார், அவர்களிடத்திலே வேலாயுதம் பெற்றார், இங்கு வந்து தாரகாசுரனை அழித்தார். காசி முதல் ராமேஸ்வரம் வரையிலான திருத்தலங்கள் அத்தனையும் சென்று தாய் தந்தையை வணங்கி கொண்டே போகிறார். ஒரு திருத்தலமாக செல்லுகின்றார். காஞ்சிபுரம் போகிறார், திருவண்ணாமலை, திருவாரூர், மயிலாடுதுறை, கந்தபுராணத்தில் வருது மயிலாடுதுறை. அங்கே மண்ணியாற்றங்கரையில் சேஞ்சலூர்னு ஒரு ஊர், சண்டிகேச பெருமானுடைய வரலாற்றை வருகின்ற ஒரு அற்புதமான திருத்தலம். அந்த ஊரில் போய் சில நாள் தங்கி இருக்கார். அப்படியே தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை போயிட்டார். அதனால தான் மதுரை பக்கத்துலேருந்து ஒரு ஓதுவார் இன்றைக்கி வந்திருக்கார் இந்த கதையை சொல்கிறத கேட்குறதுக்கு. திருப்பரங்குன்றம் என்னும் திருத்தலத்தை அடைந்து அங்கு பராசரத்திலே இருக்கின்ற பரகிரீசனாகி சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார். அங்கு அந்த பராசர முனிவருடைய அந்த பரங்குன்றம் என்ற பெயர் வந்ததற்கு காரணமே பராசர முனிவருடைய குமாரர்கள் தவம் செய்தார்கள். அங்கு அவர்கள் சாபம் நீங்குவதற்காக. அவருக்கு 6 குமாரர்கள் பராசர முனிவருக்கு. அந்த 6 பேரும் வடக்க தவம் செய்து கொண்டிருந்த பொழுது முருகன் தோன்றிய சரவண பொய்கையிலே விழுந்து குளித்து நீந்தி விளையாடி அந்த குளத்தை அசுத்தப்படுத்தி விட்டார்கள். பராசர முனிவருக்கு கோபம் வந்துடுது. இது முருகப்பெருமான் அவதாரம் பண்ண சரவண பொய்கை இப்படி பாழ் பண்ணிட்டீங்களே, நீங்கள்லாம் மீனா போக கடவுதுன்ட்டு சாபம் விட்டார். அப்புறம் அவர் சில காலம் மீன்களாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது அப்புறம் அவர் சாபம் நீங்கி, நீங்கள் 6 பேரும் திருப்பரங்குன்றம் சென்று தவம் செய்து கொண்டிருங்கள், முருகப்பெருமான் அங்கு வருகின்ற பொழுது உங்களுடைய சாபம் நீங்கும் என்று சொன்னார். பராசர முனிவருடைய குமாரர்கள் தவம் செய்ததனால அதுக்கு பராசலம் என்று பெயர். பாடல் பெற்ற சிவாலயம். முருகப்பெருமான் வந்து அமர்ந்த பிறகு அது முருகன் திருக்கோயிலாக இன்று உலக புகழ் பெற்று விட்டது. அங்கு சென்று சில காலம் இருந்து அங்கிருந்து திருச்செந்தூரை சென்று அடைந்தார். திருச்செந்தூரில் உடனே விஸ்வகர்மா என்ன 1,00,000 தேவர்கள், 33 கோடி தேவர்கள், 1,00,000 வீரர்கள், நவ வீரர்கள், அது அல்லாது காளிகள், பைரவர்கள், இப்படி அத்தனை கணங்களும் புடைசூழ முருகப்பெருமான் வரார். அமளி துமளி படுறது இந்த பூலோகமே.
அப்படி அவர் செந்திலம்பதிக்கு சென்றவுடன் உடனே இந்திரன் விஸ்வகர்மாவை, தேவலோக சிற்பி விஸ்வகர்மா என்று பெயர், அந்த விஸ்வகர்மாவை அழைத்து முருகனுக்கு ஒரு அழகான திருக்கோயில் ஒரு க்ஷண மாத்திரத்தில் இங்கே உண்டாகணும் ஆர்டர். விஸ்வகர்மா தேவலோக சிற்பி உடனே ஒரு பிரம்மாண்டமான திருக்கோயில் கட்டுகின்றான். பிரம்மாண்டமான ராஜகோபுரம், விமானங்கள், பிரகாரங்களோடு அந்த அற்புதமான திருக்கோயிலை அங்கு அமைத்து முருகன் அங்கு தங்கி இருந்து சூரபத்மனை அழிப்பதற்கான ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். இந்த இடத்துல தான் இவ்வளவு பராக்கிரமம், இவ்வளவு பெரிய இடத்து குழந்தை, நினைச்ச மாத்திரத்தில் என்ன வேணாலும் செய்யக்கூடிய எல்லா வசதிகளும் இருந்தும் கூட முருகனுக்கு மனசில் ஒரு கருணை. என்னதான் இருந்தாலும் அவன் அசுரனாக பிறந்தாலும் அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு முருகன் நினைக்கிறார். இந்த எண்ணம் யாருக்காவது வருமா? அவன் எவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கான், தேவர்கள் எல்லாம் அழுது புலம்புகின்றார்கள். அவ்வளவு கொடியவன் மீதும் முருகப்பெருமானுடைய கருணை செல்கின்றது. திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, சொல்லி பார்ப்போம். சரி, வீரபாகுத்தேவரை கூப்பிடு. வீரபாகுத்தேவர் வந்தார். வீரபாகு சூரபத்மன் இருக்கும் இடம் சென்று அவனிடத்திலே நயமாக சொல்லிப்பார். அவன் தீயவனே ஆயினும் அவனும் ஒரு உயிர். இரண்டாவது, மிகப்பெரிய தவம் செய்து என் தந்தையாரிடத்திலே வரங்கள் பெற்றவன், பெரிய குடும்பஸ்தன், நிறைய குழந்தை குட்டிகளோடு இருக்கான், தப்பு செய்திருக்கிறான். அறிவிருந்தால் தப்பு செய்திருக்க மாட்டான், அறியாமையினாலே தவறு செய்திருக்கிறான். எனவே அவனிடம் சென்று சொல்லு, நீ செய்த தவறுகளை எல்லாம் நான் மன்னித்து விடுகின்றேன், நீ சிறையிலே வைத்திருக்கின்ற தேவர்களை எல்லாம் விட்டுவிடு, உனக்கு நான் வாழ்வும் வளவும் அருளுகின்றேன், போய் சொல்லு. யார் போக முடியும்? எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த ராட்சசன் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு யாராவது இது வருமா? தீவிரவாதிகள் இருக்கிற இடத்துல போய் ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டுவான்னு என்ன போக சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? அவன் அத்தனை பேரும் தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதிகள் இருக்கிற இடத்துல போய் தூது சொல்கிறதுக்கு யார் அனுப்புறதா? எல்லாம் பயப்படுறான். வீரபாகுத்தேவர், நான் போயிட்டு வர முருகா, உன்னுடைய அருள் இருக்கின்ற போது என்னை யாரும் என்ன செய்ய முடியாதுன்ட்டு வீரபாகுத்தேவர் புறப்பட்டு செல்கின்றார். இந்த காட்சியை மயேந்திர மூதுரேகி வல்லை நீ அமலன் நல்கும் செயேந்திர ஞால தேரோண்டனை அடுத்து ஒரு நாள் தந்தன் கயேந்திரன் மதலை வானோர் காப்பை விட்டு அறுத்தா உண்ணி நயேந்திர வளத்தினோடும் உரைகன நவிரி என்றே. அந்த நாள் தந்தத்து யானை என்னன்னாக்க ரெட்டை தந்தம் இருக்கும், ஐராவதம், இந்திரனுடைய ஐராவதம், நாள் தந்தத்து. அதை ஊர்தியாக உடையவன் இந்திரன். அவனுடைய மகன் ஜெயந்தன். ஜெயந்தன் முதலாகிய தேவர்களை சிறை விட்டுடு. இனிமேல் நீ ஒழுங்கா நடந்துக்க, தப்பு பண்ணாத, உனக்கு வளமான வாழ்வை தருகிறேன், இதை போய் சொல்லிட்டு வா அப்படிங்கிற. முருகா, நான் போய் சொல்கிறேன், நான் சொன்னதை கேட்கலன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் சண்டை தான், பார்த்துக்கலாம், அனுப்பு அப்படிங்கிற. வீரபாகுத்தேவர் அப்படியாக அங்கே செல்லுகின்றார். திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்டவுடனேயும் அந்த வீரமகேந்திரபுரிக்கு போகிற போது வழியில் வருவது இலங்கை தீவு. அங்கே வீரசிங்கன் என்ற ஒரு அசுரன் அந்த இடத்துல ஆட்சி பண்ணி அவன் அந்த சூரபத்மாசுரனுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டவன். சூரபத்மன் இருக்கின்ற இடத்திற்கு போபவர்களை தடுத்து அவர்களோடு போரிட்டு அழித்து வருபவன். வீரபாகுத்தேவர் அந்த கந்தமாதனத்தை தாண்டி அந்த இலங்கைக்கு செல்லுகின்றார். அந்த வீரசிங்கன் தடுக்கின்றான்.
பல வெள்ளம் வீரர்களோடு வந்து சண்டை போடுகின்றான். அவர்களை எல்லாம் க்ஷணமாத்திரத்தில் அழித்து அந்த வீரசிங்கனையும் அழித்து இலங்கையையே அழித்தார் என்கிறது கந்தபுராணம். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வீரமகேந்திரபுரிக்கு செல்லுகின்றார். அங்கே போய் ஒரு உயர்ந்த கோபுரத்து மேலே ஏறி நின்று பார்க்குறேன். ஏன்னா அவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்குது அந்த வீரமகேந்திரபுரம். எங்கே பார்த்தாலும் வீரர்கள், எங்கே பார்த்தாலும் அசுரர்கள், எங்கே பார்த்தாலும் ராட்சசிகள். எல்லா மாளிகைகளும் தங்கத்தாலும் நவரத்னங்களாலேயும் செய்யப்பட்டிருக்கு. எல்லோரும் சுகபோகங்களிலே திளைத்திருக்கின்றார்கள். யாரும் கஷ்டப்படவில்லை. அப்படி ஒரு செல்வ செழிப்போட செருக்கோட ஆட்சி செய்கின்ற அந்த சூரபத்மனுடைய வீரமகேந்திரபுரியை பார்த்து ஒரு கணம் வீரபாகுத்தேவர் யோசிக்கிறார். பலவு வலிமை பொருந்தியவன், பல கட்டுக்காவல்கள், ஏராளமான செல்வ செழிப்பு. இப்படி இருக்கிறவனுக்கு ஒரு ஞானம் இல்லாததுனால அழிய போகிறானே, இந்த நகரம் அழிய போகிறதேன்னு வீரபாகுத்தேவர் ஒரு கணம் மனதில் வருத்தப்படுறார். அவருக்கு எந்த கட்டுக்காவலும் அவரை தடை செய்யாது. நேராக அப்படி மாயமாக போனார். ஏன்னா வழியில் ஏகப்பட்ட காவல் வீரர்கள் நிற்கிறாங்க. 6 அடுக்கு 7 அடுக்கெல்லாம் செக் பண்ணி அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த இது பாம்பு வச்சுருக்காளான்னு இப்போ இது வச்சு செக் பண்ணுற இதெல்லாம் தாண்டி உள்ளே போகணும். நேராக போனார். சூரபத்மனுடைய முன்னால் போய் நிற்கிறார். எவ்வளவு கொடியவர்களாக இருந்தாலும் தூதர்களை மதிக்க வேண்டும். தூது செல்லுதல் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒருவருடைய கண்ணும் காதும் சொல்லுமாக செல்ல வேண்டும் அந்த தூதன். அவன் சொல்லுகின்ற செய்தி முருகன் வாயிலே இருந்து வந்த செய்தியாக இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றோம். அதை அப்படியே மனதிலே வாங்கி கொண்டு போய் அவர்கள் சொன்னாதானே நாம் நினைத்த செயல் அங்கே நடக்கும். இவன் மாற்றி சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது? தூது செல்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய விஷயம். அடுத்தது, தம்மை நாடி தூது சொல்ல வருபவர்களை மதித்து ஆசனம் தந்து உட்கார வைத்து பேச வேண்டும் என்பது அரச தர்மம், ராஜ தர்மம். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. சூரபத்மனுக்கு நியாயம் தர்மம் எதுவுமே கிடையாது. முன்னாலேயே போய் சொல்லிட்டாங்க, வீரபாகு என்பவன் வருகின்றான். முருகப்பெருமான் கைலையிலே இருந்து புறப்பட்டு பல வெள்ளம் சேனைகளோடு வருகின்றார். உன் தம்பி தாரகாசுரனை கொன்றுவிட்டார். ஏற்கனவே உன் தங்கை ஒரு கை வெட்டுப்பட்டு அழுது கொண்டு உன்னிடத்திலே வந்து நின்று கொண்டிருக்கின்றாள். இப்பொழுது வீரபாகுத்தேவன் வந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். கேட்ட உடனே அவனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து நடுங்கி கோபம் அதிகம். தெரிந்தும் தெரியாதவன் போல சில பேர் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவன் தான் இங்கே இருக்கான்னு நினச்சிட்டு போவோம். நம்மளை பார்க்காத மாதிரி அப்படி வேற பக்கம் பார்த்துட்டு இருப்பான். யார்கிட்டையோ முக்கியமாக ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூரபத்மன் அந்த வீரபாகுவை மதிக்கக்கூடாது என்பதற்காக அவனை கண்டும் காணாமல் உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு ஆசனம் தரலை. நாமெல்லாமும் சில விஷயங்களை யோசிக்கணும். நாமெல்லாம் ஆண்டவனுடைய அடியவர்கள். யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யார்கிட்டையும் நாம் அடிமை தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற யாருக்கும் கிடையாது. நாம் எல்லோரும் ஆண்டவனுடைய அடியவர்கள். நாம் அப்படி ஒருவரிடத்திலே கட்டுப்பட்டு அடிமை தொழில் செய்தால் ஆண்டவனுக்கு இழுக்கு, நாம் வணங்குகின்ற ஆண்டவனுக்கு இழுக்கு. இதை வீரபாகுத்தேவர் அங்கு யோசிக்கிறார். இந்த சூரபத்மன் தன்னை நிந்திக்கிறான், தன்னை தெரிந்தும் தெரியாதது போல் உட்கார்ந்திருக்கிறான். நான் இவனோடு நின்று கொண்டு பேசுவதிலே எனக்கு சிரமம் இல்லை, அல்லது நான் தரையிலே வேண்டுமானாலும் முருகப்பெருமானுக்காக உட்கார்ந்து கொண்டு பேசுவதில் தவறில்லை. ஆனால் நாளை உலகம் பழிக்கும். முருகன் இறைவனுடைய தூதனாக வீரபாகுத்தேவன் வந்தான். ஒரு தீய அரக்கனுக்கு தூது சொல்வதற்காக வந்தான். தரையிலே உட்கார்ந்து பேசினான் என்றால் அது உலகம் பழிக்கும். எங்கள் கடவுள் முருகனுக்கு இழுக்கு என்று அவன் யோசித்தான்.
முருகன் அமைச்சுட்டாரே தவிர கூட 10 கேமரா சிசிடிவி கேமராவை வீரபாகு உடம்புல வச்சிருக்கார். வீரபாகு அசைகின்ற ஒவ்வொரு அசைவையும் முருகன் அங்கே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார். சூரபத்மனுடைய சபையில் போய் வீரபாகு தேவன் நிற்கிறத பார்த்த உடனே ஒரு சிம்மாசனத்தை திருச்செந்தூர்லேருந்து வீரமகேந்திரபுரிக்கு அனுப்புகிறார். அட ஜெவ்வன அந்த சிம்மாசனம் பறந்து அந்த சூரபத்மன் இருக்கின்ற அரண்மனைக்கு போகிறது. தங்கத்தில் செஞ்சு நவரத்னங்கள் பதிச்சு அப்படி பல 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 பலன்னு அந்த ஆசனம் வந்து வீரபாகு தேவன் இருக்கிற இடத்துல வந்து அப்படி உட்கார்றது. முருகா, இது உன்னுடைய திருவிளையாடலா என்று வீரபாகு தேவர் 2 கையையும் தலைக்கு மேலே கூப்பிட்டு முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தார். சூரபத்மனுக்கு கோபத்தில் ஜுரம் வந்துடுது. 140 டிகிரி ஜுரம் வந்துடுது. கை கால்லாம் நடுங்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் அவன் முன்னால யாரும் அந்த மாதிரி உட்கார்ந்தது கிடையாது. திருமாலை நிற்க வைத்து பேசுகிறான், பிரம்மதேவனை நிற்க வைத்து பேசுகிறான், இந்திரனை விரட்டுகின்றான், தேவர்களை சிறையிலே அடைத்திருக்கின்றான். இவ்வளவு பராக்கிரமம் உடைய எனக்கு முன்னால இவன் வந்து இப்படி உட்கார்ந்துருக்கானே அப்படின்ட்டு அந்த ஆத்திரத்தில் நீ யாருன்னு கேட்குறான். இவனுக்கு தெரியும் வந்திருக்கிறது வீரபாகு தேவர் முருகப்பெருமானுடைய தூதன் என்பதெல்லாம் தெரியும். தெரிந்தாலும் அந்த ஆணவத்தினால அப்படி கேட்குறான். வீரபாகு தேவர் நினச்சிக்கிறார், சூரபத்மா, இந்த வாழ்வு உனக்கு எங்கே? இந்த அரசும் இந்த செல்வமும் இந்த பராக்கிரமமும் உனக்கு யார் கொடுத்தாரு? எங்கள் முருகப்பெருமானுடைய தந்தை சிவபெருமான் கொடுத்ததில்லையா? அந்த நன்றியை மறந்து விட்டீங்க. முதல் நாள் சொன்னேன் இல்லையா, ராவணன் பிறன்மனை பிரத்தியாருடைய மனைவி மேலே ஆசைப்பட்டதனால் அழிந்தான். துரியோதனன் துரோகத்தால் அழிந்தான். ஹிரண்யகசிபு தானே இறைவன் என்பதனால் அழிந்தான். சூரபத்மன் நன்றி கொன்றதனாலே அழிந்தான். சிவபெருமான் கொடுத்த அந்த வாழ்வை எண்ணி பார்க்காமல் ஒவ்வொரு மனிதனும் இதை நினைத்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களுக்கு முதல்ல நாம் அந்த நன்றியை செலுத்த பழகி கொள்ள வேண்டும். அவர்கள் இல்லைன்னா இந்த உடல் ஏது நமக்கு? அவர்கள் இல்லைன்னா நமக்கு இந்த படிப்பு ஏது? அவர்கள் இல்லைன்னா இந்த சாப்பாடு ஏது? இந்த ஞானம் ஏது? எத்தனை பேர் பெற்றவர்களை பார்த்துக்கிறாங்க, வயசாகிடுத்து அவர்களால் பிரயோஜனம் இல்லைன்னா உடனே ஓல்டு ஏஜ் ஹோம் போய் விடுறோங்கிற எத்தனை பெற்றோர்கள் மனம் வருந்தி கஷ்டப்பட்டுருக்கு. நன்றி கொள்ளக்கூடாது. என்னன்றி கொன்றார் ஒய்வாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. செய் நன்றியை மறக்கக்கூடாது. புதுசாக ஒரு பதவி வந்துட்டதுனால பழைய நண்பர்களை, பழைய நமக்கு உதவி செய்தவர்களை எல்லாம் சீண்டாமல் அவர்களை புறத்தை தள்ளிவிட்டால் அந்த நிமிடம் அவனுக்கு அழிவு ஆரம்பம் என்பது இந்த கந்தபுராணம் உணர்த்துகின்ற ஒரு கதை. அவன் இந்த காட்சியை நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் மிக அழகாக சொல்லுகின்றார். தீது நல்வன ஆயிரு, தீது நல்லன ஆயிரு நிகழ்த்தவும் தெரிந்தே ஏதிலார்க்கவை செய்வரேல் தமக்கு உடன் எய்து அப்படிங்கிறார். அதாவது தீதும் நன்றும் பிரத்தியாருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அது உடனே அவர்களை தாக்கும். அதனால்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது புறநானூற்று வாக்கு. அசுரனை பார்த்து இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகின்றார். அசுரன் கேட்கிறான், வாசவன் இந்திரன் ஓடி போயிட்டான், அவன் எங்கே இருக்கான்னே தெரியல. பிரம்மதேவன் என்னுடைய புகழை சொல்லிக்கொண்டு உலகம் முழுவதும் திரிந்து கொண்டிருக்கின்றார். அடுத்தது வாசவன் கறந்து ஓடினன், பிறர் இது மதியார்,
கேசவன் இது நினைகிலன் மறைகளின் கிழவோன் ஆசி கூறியே திரிந்திடும் அவர்க்கெல்லாம் முதலாம் ஈசன் என்னிடம் வருகிலன் யாரை நீ என்றனன். இந்திரன் பயந்து ஓடி போயிட்டான். விஷ்ணு இந்த மாதிரி செய்ய மாட்டார். பிரம்மா என்னுடைய புகழை தெரு தெருவா சென்று பாட்டு பாடின்னு இருக்கார். வேற யாரும் துணிந்து இதுபோல செய்ய மாட்டார்கள். நீ யார் என்று கேட்கின்றான். வீரபாகுத்தேவர் சொல்லுவார், சூரபத்மா கேள், நான் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய தூதனாக வந்திருக்கின்றேன். அந்த முருகப்பெருமான் உன்னை அழிப்பதற்காக சிவபெருமானுடைய 6 திருமுகங்களிலே இருந்தும் 6 தீப்பொறிகளிலே இருந்து உண்டானவர். சக்தியும் சிவனும் இணைந்த ஒரு ஆற்றல் மிக்கதான வேலாயுதத்தை பெற்றிருப்பவர். 6 முகங்களும் 12 திருக்கைகளும் 18 திருக்கண்களும் உடையவராக உன்னை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். உனக்கு வரம் கொடுத்த சிவனிடத்திலே நன்றி மறந்தாய். கேள் சூரபத்மா, நீ ஜெயந்தன் முதலான தேவர்களை சிறையிலே அடைத்திருக்கின்றாய். இந்திரன் கையிலே சென்றிருந்த பொழுது அவனுடைய மனைவியாகிய இந்திராணியை கவர முற்பட்டாய். நீ செய்த அக்கிரமங்கள், நீ செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள் எல்லை கடந்தது. இருந்தாலும் எந்தை முருகன் கருணை உன்னை வாழ வைக்கும், நீ திருந்தினால் என்று கூறுகின்றார். சூரபத்மன் சிரித்து கொண்டே இருக்கிறான். என்ன சொல்ல வருகிறாய் வீரபாகு? தேவர்களை சிறையிலே இருந்து விட்டுவிட வேண்டும். வேத நெறிப்பட்டதான அந்த தர்மங்களை செய்ய வேண்டும். இறைவனிடத்திலே பக்திமை செலுத்த வேண்டும். இதை செய்தால் நீ இந்த போன்ற இந்த வளமான வாழ்க்கையை தொடர்ந்து வாழலாம் என்று வீரபாகுத்தேவர் சொல்றார். 7 கடலும் திரண்டு வந்து இந்த உலகையே மூழ்கடித்தாலும் தேவர்களை சிறையிலே இருந்து வெளியிட மாட்டேன். உனக்கு அறிவில்லை. வீரபாகு சொல்ற, எனக்கா அப்படின்னு. சில பேர் சொன்னால் போடா முட்டாள் அப்படின்னாக்க நானா அப்படிங்கணும். சிரிச்சுட்டே சொன்னால் போகிறோம். நானா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தான் முட்டாள்னு அர்த்தம். உனக்கு அறிவில்லைங்கிறான் சூரபத்மன் வீரபாகு. எனக்கா அப்படின்னார் வீரபாகு. ஆமாம், முருகன் ஒரு சின்ன குழந்தை, பிறந்து ஒன்றும் 15 நாள் ஆகலை. காலில் கொலுசு போட்டுன்னு விளையாடுற குழந்தை ஏதோ சண்டை போடுறதுக்கு இங்கே வந்திருக்கு. அவனை நம்பி நீ தூது வந்திருக்கே, நீ ஓடி போயிடு, நான் உனக்கு உயிரோடு விடுறேன் அப்படிங்கிறான். வீரபாகுத்தேவர் நினைத்திருந்தால் அந்த இடத்திலேயே சூரபத்மனை முடித்திருப்பார். இருந்தாலும் யுத்த தர்மப்படி தூது சென்றவன் கோவப்படக்கூடாது. திரும்பி முருகப்பெருமானிடத்திலே திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை சரணடைந்து நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லுகின்றார். முருகப்பெருமான் சக்தி வேலாயுதம் எடுத்து வாங்கி புறப்பட்டு சூரனை அழிக்க புறப்படுகின்றார் என்ற அளவிலே இன்றைய தினம் கந்தபுராண சிந்தனையை நிறைவு செய்து, நாளைய தினம் சூரபத்மாசுர வதத்தையும், நாளைய மறுதினம் கந்தசஷ்டி, எல்லோரும் விரதம் இருந்து பூஜை செய்கின்ற நாள். அன்றைய தினம் இங்கு சூரசம்ஹாரம் மாலையிலே நிகழ இருக்கின்றது. அதற்கு முன்னதாக மங்களமாக இந்த சொற்பொழிவை நிறைவு செய்வதற்காக அந்த சுந்தரி அமுதவள்ளி இருவரும் வள்ளி தெய்வ யானையாக தவம் இருக்கின்ற அந்த 2 மாதரையும் முருகப்பெருமான் திருக்கல்யாணம் செய்து கொண்ட அற்புத காட்சியையும் சிந்தித்து நிறைவு செய்வோம் என்று சொல்லி, 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெவ்வை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அடங்கு வாழ்க, மாறிலா வெள்ளி வாழ்க வாழ்க, சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.